Hello families. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டோட வெளியில அதாவது இந்த அவுட்டர் கிடையாது வீட்டுக்கு வெளியில என்னென்னலாம் இருக்கு இருமா தூக்கும் அத்தாடியே பிடிச்சிட்டீங்களா வீட்டுக்கு வெளியில உங்க வீட்டை சுத்தி என்னென்னலாம் இருக்கு எப்படி இருக்குங்கறத காட்டுங்கன்னு சொல்லிருந்தீங்க ஓகே அது மட்டும் இல்லாம பாத்ரூம் வைக்க நீங்க வெளியில பாத்ரூம் வச்சிட்டீங்களா அது இம்பார்ட்டன்ட்ல ரொம்ப அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அதுக்குமே ஒரு தீர்வு வந்துருச்சு அதையுமே நாங்க இந்த வீடியோல காட்டுறோம் ஃபுல்லா பாருங்க இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசா வீடு கட்டுறீங்க அப்படிங்கறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உண்மைக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள கிளிக் பண்ணுங்க சரி வீடியோக்குள்ள பண்ணுங்க வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ல வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள கோட்டியா காதலும் நேசிப்பும் என்றும் இந்த சைடு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் மண்ணு போட்டனால இப்ப நல்லா இருக்கு ஆமா இப்படிதான் நம்ம வருவோம் இதுக்கப்புறம் யார் நம்ம வீட்டுக்கு வரனாலும் ஃபியூச்சர்ல இங்க ஒரு கேட் வந்தாலும் வந்துரும் கன்ஃபார்ம் வந்துரும் இதுதான் பாதை எல்லாரும் பாதையை கட்ட சொன்னீங்க இந்த அறைக்கு பாரு பாதை இதுதான் பாதை இப்படிதான் வரணும் ஃபுல்லா லைட் போட்டுறலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் எஸ் சோ இங்கட எல்லாம் பார்க்கிங் பண்ணிரலாம் பால் காய்ச்சில இதுல பார்க்கிங் போட்டுறலாம் செட் போட்டுருவோம் இத சுத்தி பால் காய்ச்சி இத மட்டும் அடைக்காத மாதிரி இது அடைக்க வேண்டாம் அடைச்சோனா காத்து வராது நமக்கு அது அடைச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறியா சரி ஓகே ரெண்டாவது இது பாதை சோ இதுல அப்படியே வந்து உள்ள வர மாதிரி இதுல மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்க என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதுதான் என்ட்ரன்ஸ் இங்க வந்ததுமே நிறைய பேர் வீட்டோட மாடிப்படி கேட்டீங்க உங்களுக்கு பாதியா காட்டுறோம் நாங்க ஆக்சுவலி இங்க வந்து நாளைக்கு இங்க வந்து திண்டு ஸ்டார்ட் வேலை இதெல்லாம் பாக்குறாங்க இதுதான் படி தெரியுதா இன்னும் பெயிண்ட் எல்லாம் அடிக்கல இதெல்லாம் சும்மா சாம்பிள் கடிச்ச பெயிண்ட் தான் பெயிண்ட் இன்னும் ஃபுல்லா அடிக்கல ஆமா இதுதான் நம்ம வீட்டோட படி இதுதான் மாடிப்படி நிறைய பேர் படி எங்க இருக்குன்னு கேட்டிருந்தீங்க நேரா மேலே ஏறி மாடி நம்ம வீட்டுக்கு வந்து சைடுல தனியா இருக்கு ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம வீடு மேல கட்டி வாடகைக்கு விட்டாலுமே கண்டிப்பா அதனாலதான் தனியாவே வச்சிருக்கிறோம் நம்ம இந்த இதை அது வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாம இருக்கும்ல அதனாலதான் வச்சிருக்கிறோம் ஓகே அடுத்து வந்து இந்த சைடு நிறைய பேர் கேட்டீங்க அப்படியே வாங்க இதுதான் நம்ம வீட்டோட சைடு இவ்வளோதான் இடம் எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ இடத்துல கட்டியிருக்கீங்க இப்போ உங்கள் வீட்டை சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு கேட்டிங்க இதான் நம்ம இங்கே தான் பாத்ரூம் கட்டுறதா பிளான் இருந்துச்சு பாத்ரூம் மேட்ருக்கு அப்புறமா வரேன் பட் இங்கே கட்டக்கூடாதுன்ட்டாங்க அதனால் விட்டாச்சு இங்கே தான் நம்மளுக்கு கரண்ட் வந்து வரப்போகுது நாளைக்கு வந்து வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ தெரியுமாங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்டீரியர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு சூப்பரான ஒரு நியூஸ் இப்போ ஜஸ்ட் நவ் தான் முடிஞ்சது அது வந்து உங்களுக்கு அப்கமிங் வரும் அப்புறம் லைட் வீடியோ வரும் உங்களுக்கு அண்ட் அடுத்து இந்த சைடு வந்து ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இடம் இந்த சைடு நம்ம ரோட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதாக இருப்பாருங்க இதுதான் இடம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இடம் வந்து இப்படி விரியும் இந்த பின்னாடி சைடு மட்டும் அங்கே ஆமாம் உண்மை இந்த இருக்கு பாருங்க இதான் நம்ம கல் ஓகே நீ பேசுறது கேட்காது நீ பேசிக்கிட்டு இருக்க டைக்கின் ஏசி புது ஏசி வந்து மாட்டிட்டோம் நம்ம நாளைக்கு வந்து நம்ம அஷ்குட்டி ரூம்லேயும் புது ஏசி மாட்ட போகிறோம் புதுசு தான் அதுவும் புதுசு ஆக்கிட்டோடாங்க ஏசியை பாருங்க சூப்பராக இருக்கும் எஸ் இதுதான் பின்வாஸ் நிறைய பேர் பின்வாசலாக எப்படி இருக்கும் காட்டுங்க பின்வாசல் எப்படி இருக்கும் காட்டுங்க நீங்கள் இப்படி தான் இருக்கும் அதை மண்ணை போட்டு கொஞ்சம் படியெல்லாம் கெட்டணும் அப்படிலாட்டி அதை மெத்தி விட்டுறணும் எப்படியாச்சும் இதுதான் பின்வாசல் இப்படிதான் வரும் பின்வாசலே வாங்க பின்னாடி டிசைன் இருக்காது லைட்டு தான் இருக்கும் ஆமாம் அவ்வளோதான் இருக்கும் லைட்ஸ் உனக்கு இதுதான் சைடு போர்ஷனுங்க அந்த சைடு போக முடியாது இருக்கலாமா சரி வா கட் பண்ணிக்க இது இந்த ஷெட் எல்லாமே நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கலட்டிடலாம் நம்ம இது வந்து எதுக்கு நம்ம தோண்டி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குடா சொல்லு செப்டிக் டேங்குக்கு
அந்த புழங்குறதுக்கு எல்லாத்துக்குமே எஸ் இந்த சைடு நம்ம போட்டிருக்கிறோம். அப்புறம் சைடு போர்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து இந்த இடத்துல கார் நிப்பாட்டிக்கலாம், அந்த மாதிரி எதனாலும் பண்ணிக்கலாம், நம்ம பிரச்சனை இல்லை. சைடு கொஞ்சம் இதாக இருக்குது, பார்த்துக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் சைடு, அவ்வளோதான். ஆமாங்க, ஆமாம், எஸ். ஸோ இதுதாங்க. ஸோ இப்படி இது வந்து மண்ணை மூடிட்டாங்கன்னா இப்படி சுற்றி போய் உங்களுக்கு பின்வாசல் காட்டலாம். இது மண்ணாக இருக்கனால போக முடியாது நம்மளால், அதான் பிரச்சனை. இப்போ சைடு வந்துட்டோம்னா ஷெட்டு. இவ்வளோ நாள் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்தது இதுதான், கரண்டு மோட்ரு எல்லாமே இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம், டேங்க் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே 1000 லிட்டர் டேங்க்கு. இன்னும் மேலே வந்து நாளையிலேருந்து ஃபுல்லாக வேலை தான். திண்டு கட்டணும். எப்போ அல்றது இருந்தது அட்டை குப்பை வரது, அது மாதிரி வாசல் அதெல்லாம் நாளைக்கு அள்ளிடுவோம். ஓகேவா? இப்படி காட்டுங்க சார், இப்படி காட்டுங்க. ஓகேவா? நீ பேசுறது எதுவுமே கேட்காது, மைக் ஆஃபில் இருக்குது. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், அவனுக்கே புரியாது, மைக் ஆனில் இருக்கு. மேபி லைட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். தண்ணி வந்து அங்கே பேர் நிறைய பேர் பாத்ரூம் கேட்டிங்க. பாத்ரூம் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். என்னடா கெட்டலையா வாங்கிட்டீங்களான்னா, எஸ் நம்ம வாங்கியாச்சு. மொபைல்ஸ் டாய்லெட் இதை நம்ம விலைக்கே வாங்கிட்டோம். கெட்டுறதுக்கு ஒரு தொகை வரும், அதனால் வாங்கி வச்சிட்டோன்னா பால் காய்ச்சிட்டதில் நம்மளுக்கு யூஸ் ஆகும், லைஃப் டைமே நம்மளுக்கு. டே கை விட்டுறாத. அதனால் இது வாங்கிட்டோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னடா ஸ்க்ரூலாம் லூஸ் மாட்டணுமோ? நம்ம தான் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஓகே, ரேட் வந்து சொல்ல முடியாது, சாரி. நாங்கள் வாடகைக்கு வாங்கலை. ஒரு நார்மல் ஒரு டாய்லெட் கட்டுறதோட ஓரளவுக்கு ஓகேயான அமௌண்ட் தான் இது எங்களுக்கு. வெஸ்டர்ன் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே வயசாகிடும், இன்க்ளூடிங் அஸ், எங்களுக்கும் தான். அவன் பேசுறது கேட்காது, எதுக்கு பேசுகிறான்னு தெரியல லக்ஷ்மணன். அதனால தான் வெஸ்டர்ன். இந்தியன் வேண்டாம். எங்கள் அப்பா அம்மா வருவாங்க, எங்கள் அப்பா வந்தாருன்னா வெளில போகிறதுக்கு வயசாகிடுச்சு, கால் வலிக்கும். அதனால் மோஸ்ட்லி எங்கள் அப்பாவுக்காக இந்த டாய்லெட். எங்கள் அப்பா தான், நாங்கள் வந்தால் போனால் எப்படி பாத்ரூம் போகிறது, எங்கள் அப்பா கேட்காரு, அதனாலே வாங்கியாச்சு, முடிஞ்சாச்சு. இதுதான் நம்ம வீட்டோட சைடு ஏரியா எல்லாமே. இதுதான் வீட்டுக்கு முன்னாடி ஆல்ரெடி காமிச்சிட்டோம். திருப்பி காட்டு, நம்ம காரை காட்டு. இப்படி நம்ம கார் இங்கே நிற்கிது. ஆமாம் ஆமாம், நிப்பாட்டலாம். நம்ம கார் இப்போ மேலேயே ஏறி வந்துடுது, அது கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ளஸ் நமக்கு. நாளைக்கா? அது உண்மைதான். போர் போட்டிருக்கு, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குமா? அதுக்குன்னு தானே ஏதாவது ஒன்று இது மாதிரி கட்டிக்கிட்டா போதும் நமக்கு. நான் பேசாம இருக்கேன். ஆமா, ஆஃப்ல இருக்கு, ஆக்சுவலி தம்பியை தூக்குனனால. மண்ணு போட்டா கரெக்டா இருக்கும். கார்ல கிச்சிராதடா, கழட்டிட்டு நோ, அது பாட்டுக்கு அது பேரும். நீ பண்ணாத, போ, முடிச்சுக்க. ஓகே, இதுதாங்க நம்மளோட இடம். அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சி அப்பெல்லாம் ஷெட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது ஒரு வீடியோ. எல்லாம் பால் காய்ச்சி முடிஞ்சு அதுக்கப்புறமா காம்பவுண்டு ஃபஸ்ட்டு போடணும். ஷெட்டெல்லாம் அப்படிதான், காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு காம்பவுண்டு தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல காம்பவுண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. தம்பி இருக்கான், ஆனால் கண்டிப்பாக பைரவ் வந்துடுவான், அடுத்து லக்கி வந்துடுவான். ஆமாம், லக்கி வந்துடுவான்ல தர்ஷா. லக்கினா யாருன்னா அது ஒரு டாக், தர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்ச டாக். இன்னே கூட அது என்ன, அது பேர் என்ன, அந்த டாகோட ஒரிஜினல் நேமு? ராட்வீலர். அந்த டாக் வாங்க போகிறோம். 2 டாக் வாங்குவோம். ஓகேம்மா, பைரவ் ஒன்று நம்ம வச்சுக்கலாம், லக்கி ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம். இங்க வீட்டு வாசல்ல கட்டிங்க. ஏன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க, ரூம் இருக்குல்ல, ரூம்ல வச்சுக்க. நீ ஏமா கடிக்கும்னா அப்புறம் எதுக்கு வாங்குற? கடிக்காதுடா, நீ மேல வெயில் அடிக்கும், செத்து போயிடும். பாவம், இங்க வீட்டுக்குள்ள வச்சுக்க. உன் கால் இருக்குல்ல, உள்ள போட்டுக்க, காலுக்கு நடுவுல. அந்த டாக் ஹேர் ஃபால்லாம் ஆகலையாமா? கேட்டியா?
அந்த இதுக்கு ஆனா போன்ல பார்க்கும் போதே செம்ம பெருசா இருந்துச்சுடா அது நல்லா. சரி இந்த இதான் நம்மளுடைய வீடியோ அப்டேட். இன்னும் நாங்கள் எதுவுமே பண்ணல பால் காய்ச்சிக்கின்னு. இனிமே தான் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது சீக்கிரமாக நம்ம வீடியோ போடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாம் காட்டுறோம் வீடு வெளியே. ஆமா ஃபுல். ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு, ஓரளவுக்கு ஒரு மாதிரி சேரா இருக்கு, ஒயிட் பெயிண்ட் அடிச்சிக்கனால ஒரு மாதிரி அழுக்கா தெரியுது. இப்போ காமிச்சோன்னா நல்லா இருக்காது. அதனால ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா காட்டுறோம். எப்போ காட்ட போறோம்னு தெரியல. நான் கண்டிப்பா பால் காய்ச்சிக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னா காட்டுறேன், முடியலன்னா நீங்க வந்து நேர்லயே பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. சரி ஓகே. அடுத்த இல்லை சொன்னீங்க. பாய்.